அதிகமாக எதிர்பார்க்கப்படும் பார்டர் கவாஸ்கர் தொடர் இந்த ஆண்டு இறுதி நாள் நடைபெற உள்ளதால பிசிசிஐ இந்திய வீரர்களை பத்திரமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு வீரருக்கு காயம் ஏற்பட்டாலுமே அணில பாதிப்பு ஏற்பட்டுவிடும். மேலும் ஆஸ்திரேலியா மண்ணில் நடைபெறும் டெஸ்ட் தொடர்ல இந்திய அணி சில மாற்றங்களை செய்யலாம். முழு வலிமை கொண்ட அணியாக விளையாடி மீண்டும் பார்டர் கவாஸ்கர் தொடர வெல்ல தயாராகிட்டு இருக்காங்க. ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்தை மனதில் கொண்டு ஒரு சில தொடர்கள்ல சில வீரர்களை தைரியமாக அணியில எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. கடந்த மாதம் நடைபெற்ற இலங்கை தொடர்ல ருத்ராஜ் பெயர் இடம்பெற அடுத்த சில நாட்கள்ல தொடங்கும் பங்களாதேஷ் அணிக்கு எதிரான T20 தொடரிலுமே அவருடைய பெயர் இல்ல. இதன் காரணமாக ருத்ராஜ் ரசிகர்கள் கோபத்துல இருந்தாங்க. தற்போது ருத்ராஜ் அவர்கள் துலிப் டிராபி, ஈரானி கோப்பை ஆகிய தொடர்கள்ல விளையாடிட்டு இருக்காரு. மேலும் ஆஸ்திரேலியா சுற்றுப்பயணத்திற்காக இந்திய அணியில பேக்கப் தொடக்க வீரராக ருத்ராஜ் கெய்க்வாட்டை பிசிசிஐ கருதுவதாக சொல்லப்படுது. மேலுமே நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரிலுமே கெய்க்வாட் இடம்பெற அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கு. பங்களாதேஷுக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல ஜஸ்பிரீத் பும்ரா அவர்கள் ஓய்வளிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இருந்தாலுமே 2 போட்டியில விளையாடி இருந்தார் பும்ரா அவர்கள். ஆஸ்திரேலியா மண்ணில் இந்தியாவுடைய வெற்றிக்கு பும்ரா போன்ற ஒரு துல்லியமான பந்துவீச்சாளர் அணிக்கு தேவை. எனவே அவருடைய பணிச்சுமையை மனதில் வைத்து நியூசிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடர்ல இருந்து அவருக்கு ஓய்வு வழங்கப்படும். ஆகையால 11 அணியில நிறைய மாற்றங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிய வருது. கூடிய விரைவிலேயே இந்திய அணியுடைய 11 அணியை பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்க இருக்காங்களா. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.